எங்கே நேரடியாக என்னையே கேட்டிருக்கலாமாங்க. இருங்க, யார் ஏங்க அங்கேயே தாங்க கெடுக்கிறான். என் புகாரே என்ன, கட்சி வேலையை சரியாக பார்க்க மாட்டேற, தொகுதியிலே கெடுக்கிறாருன்னு தான் புகார். ஊராட்சி மன்ற தலைவர் வேலை பார்க்குறாரு, கவுன்சிலர் வேலை பார்க்குறாங்க, ஒன்றிய கவுன்சிலர் வேலை பார்க்குறாரு, மாவட்ட கவுன்சிலர் வேலை பார்க்குறாரு, ஊராட்சி அந்த பேரூராட்சி தலைவர், இப்போ நகராட்சியாக இருக்குது, நகராட்சி தலைவர் எல்லாம் வேலை பார்க்குறாங்க அங்கே. இப்போ இவ்வளோ பேர் வேலை பார்க்கும்போது மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதிகாரிகளை கூட்டு பண்ணியிருக்கோம். நானா இன்றைக்கி சவால் விட்டு சொல்கிறேன், திருப்பெரும்புதூர் தொகுதியில் அதிமுக ஆட்சியில் 2011 21 வரைக்கும் 10 ஆண்டுகள் எவ்வளோ திட்டம் ஸ்ரீபெரும்புதூர் கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த 4.5 ஆண்டுகள் எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன், அதே கோட்டூருக்கு எவ்வளோ நிதிகளை பெற்று தந்திருக்கேன்றதை பட்டியலிட்டு சவால் விட்டு சொல்கிறேன். அவங்கள சொல்லுங்கள், 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சவங்களும் சொல்லுங்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர் 4.5 ஆண்டுகள் என்ன செஞ்சாருன்னு. 10 ஆண்டுகள் செய்யாத 4.5 ஆண்டுகள் நான் செஞ்சுருக்கேன். நிமிர்ந்து நின்று போய் மக்கள்கிட்ட வந்து நாங்கள் பேசுவோம். அந்த திறமை இருக்குது. சுதந்திரம் அடைஞ்சு ஆர்ட்ஸ் காலேஜே கிடையாது அங்கே. ஒரு பிகாம் படிக்கணும்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணணும். 2400 ரூபாயில் பிகாம் படிச்சுட்டு வரதுக்கு ஆர்ட்ஸ் காலேஜை கொண்டு வந்திருக்கோம். பல உள்கட்டமைப்புகளை கொண்டு வந்திருக்கோம். ஆகையால் ஒரு பத்திரிகையில் பிரேக்கிங் நியூஸ் எடுக்கணுன்றதுக்காக எதெல்லாம் போட்டுற முடியாது. அங்கே கட்டமைப்பு இருக்குது. கிராம பஞ்சாயத்து தலைவர் நிர்வகிக்கிறார், துணைத் தலைவர் இருக்கார், வார்டு கவுன்சிலர் இருக்காங்க, ஒன்றிய கவுன்சிலர் இருக்காங்க, மாவட்ட கவுன்சிலர் பார்த்துக்கிறாங்க. பிரச்சனைகள் இருந்தால் என்கிட்ட வராங்க, நான் அதை செஞ்சு கொடுக்குறேன். ஆகையால் இப்படி முன்னுக்கு முரணாக பேசுகிறதுலாம் தவறான செய்தி இது.